தலைவா வா தலைவா வா வருந்து கட்டி களமாட தலைவா நீ வா சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்க தலைவனே நீ வா கிஞ்சித்தும் அஞ்சிடாத புலியன வா தலைவா வா சிம்ம குரலில் உலகம் விழிக்கும் சிம்மாசனமும் உன்னை அழைக்கும் தலைவா நீ வா தமிழா நீ வா அறிவால் எழுந்து உலகம் விழிக்க களமாடி வந்தவரே வா தலைவா தலைவா நீ வா அகிலம் முழுக்க அன்பை விதைத்திடும் அண்ணனாய் வா அறிவா சார் ஃபோன் பண்ணேன் சார் எடுக்கல அதனால தான் சரி வா அரசியல் ஊன்றியே அன்னையாய் அணைத்திடும் அன்பேவா தீரனேவா எங்கள் தலைவாவா தமிழன் ஜகனாய் கிளர்ந்து வா எங்கள் தலைவாவா தமிழன் ஜகனாய் கிளர்ந்து வா அதிகாரத்தின் சிரமம் அறுத்து ஆத்திகத்தின் வேறறுத்து சட்டம் எருதி காலம் என்ன வாத்தலைவா பண்ணுவாங்க. இப்போ ஃபர்தர் உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இது சம்பந்தமா இது அதாவது பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை வந்து மணல் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தடை விதிச்சு. ஓகேங்களா, அதை மீறி போலி பர்மிட்ல இது பண்றாங்க. ஓகேங்களா, நாங்க வந்து அரசுக்கு எதிரானவங்க கிடையாது, அரசு அதிகாரிகளுக்கு எதிரானவங்க கிடையாது. வாங்கிட்டாங்க. எஸ்பி சார்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவோம். நாங்க ஆபீசர் எல்லாம் சரி சார், எங்களோட கருத்து நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்கறோம். எங்களோட கருத்தை நீங்க கேளுங்க சார். அத கேட்டுட்டாங்க. சிஎம் இல்ல சார், நான் சொல்லவே இல்லைங்களே ஒன்றும். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே. டீட்டெயில் சொல்றதெல்லாம் ஐவோட சொல்லணும், ஃபர்தர் அவங்க விசாரிப்பாங்க. இல்ல சார், இப்ப எங்களை கூப்பிட்டு வந்திருந்தானா எங்களுடைய விஷயத்த உங்கள்கிட்ட கேட்கணும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். என்னுடைய பொதுச் செயலாளர் சீனிவாசன். நாங்கள் வந்து இந்த சங்கத்தில் வந்து மக்களுக்கான பணிகளை 8 வருடமாக மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தற்போது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு மணல் கொள்ளை, அதாவது மிக காலமாக மக்கள் மணல் கொள்ளையால் வந்து மக்கள் வந்து நிறைய முறையில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதை கண்டித்து நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் என்று முடிவெடுக்கப்பட்டு நாங்கள் அதுக்கான ஆர்ப்பாட்ட தேதியை அறிவித்துவிட்டு காவல்துறையிடம் நாங்கள் அனுமதி கேட்டோம். அந்த அனுமதியை காவல்துறை மறுத்தது. உடனடியாக நாங்கள் அதற்காக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை வேறு நபர்கள் வந்து அந்த சுவரொட்டிகளை கிழித்தனர். அதை கிழித்தது மட்டுமல்லாது தேவையற்ற வாதங்களை முன்வைத்தனர். அந்த நபர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரணியன். அவர் வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. போலியாக அவர் ஜோடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாரால் ஜோடிக்கப்பட்ட நபர்? அதற்கு உடந்தையாக காவல்துறையை சேர்ந்த மேற்கு காவல் நிலையத்தை சேர்ந்த சுதன் என்கிற உதவி ஆய்வாளர் உறுதுணையாக இருந்திருக்கார். அவர் தான் அந்த எஃப்ஐஆரை வந்து பதிவு செஞ்சிருக்கார். எதற்காக பண்ணியிருக்கீங்க? அதற்கான கேள்விகளை நாங்கள் வந்து மனுக்கள் மூலமாக இன்று மாவட்ட, அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மணல் கொள்ளையை உயர்நீதிமன்றம் தடுத்தும் இந்த மணல் கொள்ளைக்கு ஆதரவாக அந்த நயவஞ்சகர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காவல் உதவியாளர் சுதன் அவர்களையும் அதற்கு உறுதுணையாக போலியாக ஜோடிக்கப்பட்ட நபர் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த இரணியன் என்பது மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், உண்மை நிலையை அறிந்து உங்களுக்கான பதில் அளிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். அதை அவர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு ரீதியாகவோ அல்லது ஆர்ப்பாட்டம் மூலமாகவோ தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் போராட்டத்தை நாங்கள் பண்ணுவோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பா. சீனிவாசன்.